ஹலோ நண்பா, நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? அக்காஸ்கின்ற ஒரு டீமை பற்றி தான். அக்காஸ்கின்றது நருட்டோவில் வர ஒரு பவர்ஃபுல்லான டீமு. 9 ஷினோபிஸ் இருப்பாங்க. எல்லா இடன் வில்லேஜ்லேருந்து வந்து ரோக் நிஞ்சாவாக இருந்தவங்க அந்த ஷினோபிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த டீம் தான் அக்காஸ்கின்ற டீமு. ஃபர்ஸ்ட் அந்த டீம் வந்து நல்லவங்களா தான் இருப்பாங்க. அதாவது எல்லா வில்லேஜஸ்ல இருக்கிற அந்த ஏழையவங்க, அப்புறமா அந்த வார்லேருந்து அதிகமாக அடிபட்டவங்க எல்லாரையும் காப்பாற்றுறது, அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா எதுக்காக அவங்க கெட்டவங்களா மாறி அந்த சின்சுரிக்கிஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு. என்னன்னா இந்த செகண்ட் கிரேட் நிஞ்சாவை ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்னன்னா இந்த எல்லா இடன் வில்லேஜஸும் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னன்னா இந்த சென்ட்ரலில் மட்டும் ரெயின் வில்லேஜ் மட்டும் செம்ம அடி வாங்குவோம். அதில் வந்து 3 பசங்க வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் இழந்துட்டு ரோடு வராமல் இருப்பாங்க. இது சோத்துக்கே திண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இந்த லெஜெண்டரி சன்னிஸான டீம் 7 பார்ப்பாங்க. அதாவது பழைய டீம் 7பா. ஜிராயா, சுனாடே, அப்புறமா உரோச்சி மாறுன்ட்டு நான் 3 பேர் இருப்பாங்கல்ல. அவங்க அவங்க என்னன்னா ஆன்சோதா சாலமேண்டர்ன்ற ஒரு பைத்தியாரன் கூட சண்டை போடுவாங்க. அவன் தான் இடன் ரெயின் வில்லேஜோட லீடர். அவன் என்னன்னா இவங்க 3 பேர் சண்டை போடுறது பார்த்து, என் கூட டஃப்பாக கொடுத்து சண்டை போடுறது நீங்கள் 3 பேர் தான், அதனால தான் உங்களுக்கு லெஜெண்டரி சனின்னு பேர் கொடுக்குறேன், 5 நேஷன்ஸும் உங்களை தான் லெஜெண்டரி சனின்னு கூப்பிடுன்ட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் போகும்போது தான் இந்த 3 பசங்களாக பார்ப்பாங்க. எய்கோ, நகட்டோ அண்ட் கோனான்ட்டு அந்த 3 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 3 பேரும் சோறு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஜிராயா வந்து சோறு கொஞ்சம் கொடுப்பாரு, அவங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம். அப்புறமா என்ன சொல்கிறது, நகோட்டா கிட்ட ரினேகன் இருக்கும். அந்த ரினேகனை பார்த்தது ஜிரா என்ன பண்ணுவான்னா, இந்த நிஞ்சுன்சு ட்ரைனிங்கை வந்து அவங்க 3 பேருக்கும் கொடுக்க ஒத்துப்பாரு. அதாவது அவங்க 3 பேருக்கு முன்னாடியே கேட்டிருப்பாங்க அவங்க கிட்ட, என்னன்னா நிஞ்சுன்சு ட்ரைனிங் கொடுங்க, நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கணும், இந்த சோறுக்கே எங்களுக்கு இதாக பிரச்சனையாக இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறமா ஜிராயை ட்ரைனிங் கொடுத்துட்டு 3 பேர் ஓரளவுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாரு. 3 வருஷம் கழிச்சு அவங்க இது என்னது சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸே இந்த ஜிராயை தேடிட்டு இருப்பாரு. சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்றது வந்து அவன் ஒரு பையன் வந்து இந்த உலகத்தையே மாற்றுவான்ற மாதிரி. அது வந்து நகாட்டோன்னு நினச்சிட்டு ரெனேகான் இருக்கிறதுனால அவனுக்கு ட்ரைனிங் நல்லா கொடுப்பாரு. அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம் தான் அக்காஸ்கின்றது. ஜிராயா வந்து 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நான் வில்லேஜ் போகிறேன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு போயிடுவார். அப்புறமா தான் டீம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கருப்பாடு ஒன்று வரும். யாரா தெரியுமா? டோபேன்ட்டு சுற்றிட்டு இருப்பா, அதுதான் ஒப்பிட்டோன்றவன். அப்புறமா ஒயிட் ஜெட்ஸும். இவங்க 2 பேரும் வந்து எப்பா நீ வந்து எங்கள் கூட நான் உங்கள் ரினேகன் யூஸ் பண்ணுற சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எய்க்கு வந்துட்டு அவனெல்லாம் விட முடியாது, நீ யாரா பைத்தியார் அவன் ஓடுறான்ட்டு அவனை விரட்டி விட்ருவாங்க அந்த டீமை விட்டு. அப்போ என்னன்னா இந்த ஆன்சோத சாலமேண்டரோ, அதாவது இடன் லீஃப்ல ஒரு பைத்தியார் இருப்பான். யாருன்னா இந்த டான்ஸோன்ட்டு அவன் வந்து ஆன்சோ கிட்ட போய் போட்டு கொடுத்துருப்பான். இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கா, அந்த டீம் ஏதாவது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால உன்னோட ஒரு மான பிரச்சனை வந்துடும், நீ தான் இந்த ரெயின் வில்லேஜோட லீடரு அப்படின்னு சொல்லுவான். அதனால என்னன்னா அவங்க 2 பேருமே டீம் 2மே பார்த்து பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு மீட்டிங் போடுவாங்க. ஆன்சோ என்ன பண்ணுவான்னா, நீங்கள் 3 பேர் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நீ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்கள் ஒரு நாள் வந்து டீ குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுவான். அதுக்கு இந்த 3 பேர் நம்பி போவாங்க. இந்த ஆன்சோவோ டான்ஸோவோ சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளானை போட்டு கோனானை கடத்தி வச்சுப்பாங்க. கோனானை கடத்தி வச்சுக்கிட்டு எய்கோ கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க, நகாட்டோ கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. நீ எய்கோவை போட்டு தள்ளிடு, நான் கோனானை விட்டுறேன், இல்லைன்னா கோனானை இங்கேருந்து கொண்டுடுவேன்ட்டு ஒரு மலை மேலே நின்றுட்டு பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா, எய்கோ வந்துட்டு நாகோட்டா தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி, இந்த உலகத்தை மாற்ற போகிறான்ட்டு, அது ஏன்னா ரினேகன் அவன்கிட்ட தான் இருக்கும், அதனால அப்படி நினச்சிட்டு அவன் கையாலேயே, அதாவது நாகோட்டா கிட்ட ஒரு கத்தியை தூக்கி ஒரு நைஃபை தூக்கி போட்டிருப்பான். அதை கையில் வச்சுருந்ததுனால அதுலேயே போய் அவனாக குத்திக்கிட்டு செத்துருவான். இதுக்காக கோனான் வந்துட்டு அங்கேருந்து கத்துவா, ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்ட்டு. ஏன்னா அவங்க 2 பேருக்கு ஒரு காதல் இருக்கும்ப்பா, அது காட்டுவாங்க அந்த சீன்லேயே. அதெல்லாம் அப்படியே இருக்கா. அப்போ தான் அந்த ரெனேகன் ஆக்டிவேட் பண்ணி அந்த கெடோ ஸ்டாச்சுவை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். அது சமன் பண்ண அடுத்த செகண்டை வந்ததை எல்லாரையும் போட தள்ள ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து இந்த ஆன்சோவோ டான்ஸோவோ தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா, இந்த சாஃப்டான வழியில் போனால் இந்த டீமெல்லாம் நம்மளால் வழிபடுத்த முடியாது. இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் ரகட்டாக போகலான்ட்டு இது ஒபிட்டோ அப்புறமா இந்த வெயிட் சூஸுவோ கூட்டு சேர்த்துட்டு
இது 6 பேத் ஆஃப் ஃபைனை அவதாரம் எடுப்பான். அதாவது 6 இறந்து போனோட உடலை வச்சு எல்லாத்தையும் 6 பேத்தாக மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்புறமா தான் அதுலேருந்து ஒரு எல்லா டீம் ஃபார்ம் பண்ணி எல்லா ரோக் நிஞ்சாவும் சேர்த்து ஒரு பயங்கர